ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், கத்தாழை கட் பண்ணி வச்சுருக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கத்தாழை பூவும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேங்க. இது செக்கில் வாங்கின எண்ணெய், நீங்கள் கடையில் வாங்குகிற எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இதை இப்போ வந்து கடாயில் ஊற்றிக்கலாங்க. ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம், லோவில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இது எல்லாத்தையுமே இப்போ அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் இது எல்லாமே சேர்த்து வந்து நல்லா அந்த இதெல்லாம் இறங்கிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தலையில் வச்சிங்கன்னா அதுவும் இல்லாமல் பிசுப்பும் இருக்காது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வர மாதிரி கொதிக்கணுங்க எண்ணெயில். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த வெங்காயம்லாம் ரொம்ப தீயக்கூடாது, அதுக்குன்னு ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வரணும். அப்படின்ட்டா அதில் இருக்க இதெல்லாம் வந்து அந்த எண்ணெயில் இறங்கும். இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கத்தாழையும் கலர் மாறி இருக்கும். இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் நைட் கூட அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா ஆறட்டும்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் தனியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஒரு நைட் விட்டுட்டு கூட நெக்ஸ்ட் டே கூட எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதெல்லாம் குட்டீஸுக்கு கூட வைக்கலாங்க. தலைமுடி நல்லா வளரும் இந்த மாதிரி எண்ணெய் வச்சிங்கன்னா. முடி கொட்டுது, டேண்ட்ரஃப் இருக்குன்னா கூட வராது. இதில் நீங்கள் செம்பருத்தி வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். முடியும் வந்து கத்தாழை சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஷைனிங்காக ஹெல்த்தியாக இருக்கும். வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால டேண்ட்ரஃபும் இருக்காது, வெந்தயமும் வெங்காயமும் சேர்த்ததால். பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக நம்ம வடித்து எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளை செக்கில் ஆட்டின எண்ணெய் தான்ட்டு பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் முடி. இல்லை நம்ம கடையில் வாங்குகிற எண்ணெயாக இருந்தால் கூட பரவாயில்ல, இதே மாதிரி செஞ்சுக்கலாங்க. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.